அந்த காலத்து வீடுகளை பாருங்க, பெட்டும் வீடுகள். தோட்டத்துக்கு மட்டும் தோட்டத்துக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது, பாதைகள் விடுவிக்கப்படவில்லை. நேரடியாக சென்ற ஒரு கலவி 17/5/1980 வளைஞ்சு புளிய போய் அந்த புளி தெரியுது இருக்கிற அந்த உள்ளுக்க போய்தான். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, ஜாழ்ப்பாணம் பலாலி கிழக்கில் நிற்கிறேன். திடீரென்று என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோன் அவர்கள் ஒரு விஜயத்தை மேற்கொண்டு வந்த அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஒரு பகுதிக்கு, அந்த இடத்தில் அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் சில பேரும் அங்கே இருக்க உறுப்பினர்களும் அவரை தொடர்பு கொண்டு இந்த காணிக்கு வருகின்ற பாதை தொடர்பாகவும் ஏனைய வீடுகளுக்கு செல்கின்ற பாதையில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் அவர்கள் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று விஜயத்தை மேற்கொண்டார். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் தரப்போகிறேன். வேறு உணர்வுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள், காணொலிக்கு போகலாம். அது அந்த இது பக்கத்தில் அந்த இந்த கொட்டியால் அடிக்கன்னு சொல்கிறேன். இந்த இடம் தான் இதில் இந்த தொண்டு இதில் எந்த இவ்வளோ எதுக்கு எப்படி பார்த்துறாங்க? இவ்வளோ தான் கூட விடாங்க. நீங்கள் வந்து பார்த்துங்க. பக்கத்தில் போனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு ரோடு இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு போகலாமே. பாதை கொஞ்சம் பழைய ரோடு தான், மட்டும் போகலாம். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இந்த இடங்களை பார்வையிடுறார். இந்த பாதை தொடர்பான குடியிருப்பு தொடர்பான விடயங்களுக்காக. இதெல்லாம் போகணும். இந்த பாதையில் தான் விடுபட்டிருக்குது. ஆனால் அந்த பாதை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போகின்ற பாதை இதால் திரும்பி இப்படி போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அது தொடர்பாக தான் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரடியாக இந்த விடுபட்ட இடங்களுக்கு பார்வையிடுறார். கனங்கத்தாளமாகிற கத்தாளமாக தான் இது. இந்த இதை கலர போட்டுட்டு கயிறு மாதிரி பால் அந்த பக்கம் அது மட்டும் பாதை. அதுக்கு இப்போ நாங்கள் அந்த கோயிலடி தோட்டத்துக்கு மட்டும் நாங்க காசு கொடுத்து வேலி காட்டி போறோம். சும்மா 17/5/1989 இதை காட்டியிருக்கு பாருங்க. இதில் பாருங்க எந்த பெரிய வீடு ஒன்று இருக்காங்க. இந்த வரியில் அந்த பாயிண்ட் இருக்கு. அங்கே பொங்கல் இப்போ நாங்கள் அங்கே அம்மங்கல் அடிக்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் மட்டும் இந்த வரியில் இருக்கு. இந்த சைட்லேருந்து இங்கே இல்லை இங்கே வருது. இதுதான் பாரு வளைஞ்சு புளிய போய் அந்த புளி தெரியுது இருக்கிற புளிகள் தெரியுது. புளிகாலே அப்படி அந்த பாதை அந்த பாயிண்ட் அடி போகும். அந்த ஆமி இருக்கு, ஆமியோட பாயிண்ட் அடி போகும்.
இதுக்கு இதுக்கிட்ட வரும் இந்த இருக்கு இந்த வந்து இதுலேருந்து இங்கே கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டா இங்கே திரும்புது இங்கே உள்ளுக்க இந்த பச்சைக்குள்ளே போய் இங்கால இல்லை எல்மாரி இங்கால இங்கால வந்து இங்கே வந்து ஜெயிட்டாரு கோயிலோட ஜெயிட்டாரு இவ்வளோத்துக்கு வேங்கல் இந்த பாதை தான் இப்போ காட்டுதானே இது இதுக்குள்ளால வந்து பிடிச்சி இதோட ஜாயின் ஆகும் கோயிலுக்கு நீர் மற்ற இதுக்கு இதில் காணிக்காரருக்கும் இதுதான் பாதை இதுதான் இந்த லைனுக்கு பாதை இல்லை இந்த காணி மட்டும்தான் பாதை இருக்குது இந்த காணி மட்டும்தான் பாதை இருக்குது இந்த காணிக்கு அடுத்த காணியிலேருந்து அங்கே கோயில் மட்டும் விட்டு வைக்கணும் அந்த பாதை மட்டும் பாதையே இல்லை இதுதான் பாதை இந்த பாதை விட்டால் தான் இந்த காணிக்காரர் யூஸ் பண்ணுறான் அங்கே கோயில் மட்டும் அங்கே இருக்குது அந்த இல்லை இப்போ வளவுக்குள்ளே தான் போய் வரீங்க அதை வளவும் அடைச்சிட்டு இந்த வேலியிலேருந்து அங்கே மட்டும் இல்லை அந்த கம்பி மக்கட்டு மட்டும் இந்த பாதை அப்போ அங்கே அப்படி வருது வீடு பெரிய வளவு என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் போட்டு கொடுக்குறாங்க அதை கரண்ட் கிடைக்க பாதை இல்லாத விடு அதை கதைக்கு தேவையில்லை அதில் பெரிய வளவே இல்லை ஒரு ஆட்கள் இல்லை சார் அங்கே இந்த வேலியிலேருந்து அங்கே ஆமிந்த பாயிண்ட் இருக்கு நாங்கள் அம்மங்கோயில் அது மட்டும் பாதை இருக்குது ஆக்கள் இந்த காணி பாதை இல்லை இந்த காணியெல்லாம் பாதை இல்லை இதுதான் பாதை இதுதான் பாதை சரி அவையில் இப்போ பின்ப வேறு ஆட்டையும் காணி அவையெல்லாம் அடைச்சிட்டோம் இப்போ அவங்க பாயிண்ட் இருக்கு அங்கே மட்டும் பாதை இல்லை இந்த பாதை விட்டால் தான் இது இன்னொரு பாதைக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. இந்த பாதை தான் அந்த அவிய சொன்ன பாதை, மற்றொரு பாதை உண்டு. அந்த பாதையை தான் இப்போ பார்வையிட்டு கொண்டு இருக்கிறார் பாரு. அன்றைக்கு இதோட இருந்தேன்னு வேலி பாருங்க, அந்த காலத்து வீடுகளை பாருங்க, பெட்டம் வீடுகள் இதெல்லாம் விடுபட்ட காணி. இது வரைக்கும் விட்டுருக்குது. கரண்ட் செய்யலாம். இந்த வேலியை அங்கே அழைக்கி போட்டு இந்த பாதையை விட்டு இந்த அளவு அங்கே போடுதல ஏற்கனவே போட்டிருக்கணும். இதை எடுத்து விட்டா எடுத்து போட்டு அங்கால வேலியை விடுது. உங்களை எப்படியே விட்டு விட்டாலும் இல்லை அங்கே வேலி ஒரே நூற்றுக்கு இருக்கிற அது இங்கே வருது. போஸ்ட் ரோஜாக்கு தந்தியே பட வேணும். அதை இன்னும் ஓப்பன் பண்ணல. வைக்கிறாங்க வீட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. இதில் பாருங்க, சிறிய ஒரு கோயிலும் இருக்குது. பிள்ளையார் கிருஷ்ணர் சேர்ந்திருக்கணும். அண்ணா வணக்கம் அண்ணா. இன்றைக்கு வந்து இந்த இடங்களை வந்து நீங்கள் பார்வையிட்டுகள், மக்கள் வந்து உங்களோட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து சில பாதையில் வந்து நீங்கள் பார்வையிட்டிருக்கீர்கள். இது தொடர்பாக சொல்லுங்கள்.
இன்றைய தினம் ராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்திருந்தேன். அதற்கமைய அங்கே மக்கள் பல வேண்டுகோளுக்கு வைத்திருந்தார்கள். சில இடங்களில் அவர்களது காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த காணிகளுக்கான பாதைகள் விடுவிக்கப்படவில்லை. அது தொடர்பாக நேரடியாக சென்று ஒரு கள விஜயம் செய்யுமாறு கேட்டிருந்தார். அதற்கமைய இன்றைய தினம் 2 இடங்களை பார்வையிட்டிருந்தேன். அந்த பாதைகளை விடுவித்து தரும்படி அது நேரடியாக கள விஜயம், ஏனென்றால் நேரடியாக விஜயம் செய்யாமல் கூகுள் மேப்பில் பார்த்து விளங்காது அவ்வளோத்துக்கு. அப்போ நேரடியாக பார்க்க வேண்டும் என்று எண்ணப்பாடும் எனக்கு இருந்தது. அந்த வகையில் இன்றைய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. உண்மையாகவே அந்த கோயில் வாழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும், இப்படி நேரடியாக அந்த இடத்துல எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் என்று கேட்டவங்க நாங்கள் இன்று வந்து பார்த்துருக்கோம். எதிர்வரும் காலத்தில் அதை துரிதமாக அந்த பாதைகளை விடுவித்து அவர்களது இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கு அது வீரப்புலக்கட்டி வீதியை பாதையிட்டிருக்கிறோம். அந்த பாதை விடுவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதையை விடுவித்தால் 30 குடும்பங்களின் காணிகளுக்கான பாதை விடுவிக்கப்பட்டால் மின்சார இணைப்புகளை துரிதமாக பெறக்கூடிய வழி இருக்கிறோம். அவர்கள் மாற்றுக் காணிகளுக்கு கூடாகத்தான் சென்று வருகிறார்கள். அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்காக இந்த பாதையை விடுவித்து இயல்பு நிலைக்கு இந்த பிரதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவல். மற்ற இங்கே இருக்க மக்களுக்கு சில பேருக்கு அந்த வீட்டு திட்டங்கள் வரல அந்த மாதிரியும் கேள்விப்படுறோம். அது சொல்லுவோம். வீட்டு திட்டம் தொடர்பாக எமது ஜனாதிபதியர் பூரணமான கரிசனை கொண்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இந்த அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் பூரணமாக வீட்டு திட்டத்தை முடிக்க வேண்டும். அதே நேரம் மீள்குடியேற்று அமைச்சுக்கூடாக அந்த யுத்தத்தில் பாதிப்படைந்த அழிவடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக முன்னே அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்திருந்தது. பிறகு நாங்கள் வந்து 15 லட்சமாக்கினாங்கள். திரும்ப மீள இப்போ 20 லட்சமாக்கி இருக்கின்றோம். அதில் பலர் எங்களுக்கு இதில் கூறினார்கள், எங்களது வீடுகள் உடைந்திருக்கிறது, அரசு உத்தியோகத்தில் இருப்ப வீடுகளும் உடைந்திருக்கிறது, அவர்களுக்கு வீடு செலக்ட் பண்ணப்படுவதில்லை என்றும் அது தொடர்பாக எதிர்களை ஆய்வு செய்து அவர்களுக்குமான அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஏனென்றால் யுத்தத்தில் அவர்களதும் வீடுகள் அழிந்திருக்கிறது. அப்போ அவர்களது வீடுகள் இது மீள்குடியேற்ற அமைச்சால் அவ்வளோ வழங்கப்படுறது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள். அப்போ அவர்களுக்கும் வீடுகளை அந்த வீட்டு திட்ட வீடுகளை பிரேரிப்பதற்கு மீள்குடியேற்ற அமைச்சர் வழங்கப்படுற வீடுகளை அவர்களுக்குமான ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் அந்த நிதிகளை துரிதமாக பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவணை செய்கின்றோம். வீட்டு திட்டத்தை எதிர்வருங்காலத்தில் இப்பிரதேசத்தில் அடிவடைந்த வீடுகளுக்கு முழுமையான வீட்டு திட்டத்தை அடுத்த ஆண்டு பெற்றுக் கொடுப்பதற்கு பெரும்பாலான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறோம். நன்றி.